ஹே பீப்பிள், ஹாய். நம்ம நிறைய பேரோட டெய்லி ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ராவல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கோ, இல்லை காலேஜ்க்கோ, நம்ம ஒர்க் ஸ்டேஷனுக்கோ போயிட்டுருப்போம். அந்த மாதிரி நம்ம போகும்போது, நம்ம ட்ராவலில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக் சிக்னல் தான். ஸோ அந்த டிராஃபிக் சிக்னல் வந்து எப்போ வந்து க்ரீனாக மாறும், எப்போ நம்ம இந்த டிராஃபிக்லேருந்து தப்பிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஒரு டென்ஷனில் மாட்டிகிட்ருப்போம். பட் நம்ம கொஞ்ச நேரம் வந்து அந்த டிராஃபிக் சிக்னல்ஸை தாண்டி அங்கே சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய மேஜிக்கலான விஷயம்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி நான் கவனித்த சில மேஜிக்கலான விஷயத்த வச்சு நான் இப்போ ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது இப்போ நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். ஸோ, போக்குவரத்து நெரிசல், பாங் பாங் ஒலிகள், ஒட்டி உறவாடும் வாகனங்கள், ரூம் ரூம் ராகங்கள், 5 ரூபாய்க்கு 2 பேனா விற்கும் யதார்த்த வணிகர்கள், ஆம்புலன்ஸுக்காக ஒதுங்கி வழிவிடும் மனிதமும், குறுக்கில் விழுந்தால் உரிமையோடு வையும் கோபமும் இங்கு இயல்பு. மின்சார வாகனங்கள் ஒரு புறம், சீரான சாலைகள் ஒரு புறம் என மினுமினுக்கும் வளர்ச்சியும், மலர்ந்த இலசுகள் ஒரு புறம், முதிரப்போகும் பெருசுகள் ஒரு புறம் யாசிக்கும் அவலமும் நம் பொருளாதார தராசின் சமநிலை. நிறங்கள் மாற மாற குழைக்கும் சந்துகளை நிரப்பி நிரப்பி நாம் கடக்கத் துடிக்கும் நெரிசல், நாம் தினசரி கடந்து போகும் காதல். மறவாதே மனமே, மறவாதே மனமே, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய்த்த வாழ்க்கைக்கு வாழ்த்து கூறி உன்னை சுற்றி இருக்கும் அழகை ரசி. நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு வந்து ரிலேட்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா, இல்லை வந்து டெய்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிராஃபிக்கை பற்றி உங்கள்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய கவிதைகளை ரசிக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை.